ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரீன் வாய்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைனாவுக்கு ஏன் கழுதைப்புலி அப்படின்னு பேர் வந்துச்சுன்றதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஹைனா பூனை குடும்பத்தை சார்ந்த விலங்கு தாங்க. பூனை குடும்பத்தின் உச்சம் புலி தான் சொல்லுவாங்க. பூனை குடும்பத்தின் கீழ் அடுக்கு விலங்குகளைப் போல ஹைனாவும் ஒரு அனைத்துண்ணின்னு தான் சொல்றாங்கங்க. இவற்றின் உடம்பில் புலிகள் போல் வரிகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கங்க. ஆனா முகத்தோற்றம் புலிகள் போல் கம்பீரமா இருக்காது அப்படின்னு சொல்றாங்கங்க. பின்னங்கால்கள் கழுதைக்கு இருப்பது போல சற்று வளைந்து சப்பையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கங்க. பற்கள் பூனை குடும்பத்தின் மற்ற விலங்குகள் போலவே இரையை குத்தி கிழிக்க ஏதுவாக அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்கங்க. உடல்ல புலிகள் போல வரிகள் இருப்பதனால இதை புலி அப்படின்னு சொல்றாங்க. அந்த பின்னங்கால்கள் கழுதை போல இருப்பதால இதை கழுதை அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டையும் இணைச்சுதான் கழுதை புலி அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டு அழைச்சிருக்காங்க. அதீத மோப்பம் கொண்ட இந்த கழுதை புலிகள் அபாரமாக சத்தம் எழுப்பக்கூடியவை அப்படின்னு சொல்றாங்கங்க. கழுதை புலியின் வால் நுனிப்பகுதி பூமியை பார்த்து யதார்த்த மனநிலையில் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த வால் பூமியை பார்த்து இருந்தா இது யதார்த்த மனநிலையில இருக்குதுன்னு அர்த்தமாங்க. வால் சிலிர்த்து நிமிர்ந்து இருந்தால் எதற்கும் துணிந்து விட்டதுன்ற பொருள் அப்படின்னு சொல்றாங்கங்க. அதே வாளை வில்லாய் வளைத்து முதுகை தொட்டவாறு ஆட்டியவாறு இருந்தால் காதல் கொண்டேன் மனநிலையில் அன்னார் இருக்கிறார்னு அர்த்தமாங்க. வேட்டைக்கு முன் மீட்டிங் போட்டு முன் தயாரிப்பெல்லாம் செய்யும் விலங்கு இந்த கழுதை புலி என்கிறது வேறொரு புத்தகத்தோட தகவலாங்க. கொலைவெறியுடன் இக்கூட்டம் கிளம்பினால் எதிர்ப்படும் விலங்குகளின் கதி அதோ கதிதான். தமிழ் இலக்கியம் இதனை என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதனை கடுவாய் தீனாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ் இலக்கியம் இதனை அழைக்குதுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள தகவலை பெறுவதற்கு நம்முடைய ஃப்ரீன் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. நன்றி.